நமக்கு நல்ல எண்ணம் இருக்குங்க. மற்றவங்களுக்காகவோ அல்லது நமக்காகவோ நல்ல எண்ணம் இருக்கும். அந்த நல்ல எண்ணத்தை நாமே அறியாதபடிக்கு தப்பான முறையில பயன்படுத்தும்படிக்கு சாத்தான் நமக்குள்ள வந்துடுவான். அன்பின் உள்ளங்களே, நேத்தைக்கு நான் பிரசங்கம் பண்ணப்போ சொல்லி இருந்தேன் இல்லையா, யூதாசை குறித்து இன்னைக்கு பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. உண்மையில் இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் சீடர்களில் இயேசு ஆண்டவர் நண்பனே அப்படின்னு சொல்லி அழைத்தது இந்த யூதாஸ் இஸ்காரியோத்தை தான். உண்மையில் அவன் ஒரு நண்பன். ஏன்னா ஏனைய சீடர்களை பார்க்கிலும் இவன் நல்லபடியாக இயேசுவை பின்தொடர்ந்தவன். அதற்காக மற்ற சீடர்கள்லாம் உண்மையான மனதோடு பின்தொடர்ந்தவர்கள் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏதோ இயேசு ஆண்டவரை பின்தொடர்றாங்க, அதன் மூலமாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் இயேசுவை பின்தொடர்ந்தது உண்டு. அதற்கு உதாரணமாக யோவானையும் யாக்கோபையும் சொல்லிக்கலாம். ஏன் தெரியுமா? யோவான் யாக்கோபு இவங்க 2 பேரினுடைய தாய் என்ன பண்ணுறாங்க, இயேசு ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் சொல்கிறாங்க, நீங்கள் பேதுருவை உங்களுடைய திருச்சபைக்கு மாபெரும் தூணாக உருவாக்கி இருக்கிறீங்க. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் மாட்சியோடு வருகிற பொழுது என்னுடைய இந்த 2 பசங்களில் ஒருத்தன் வலப்புறம் ஒருத்தன் இடப்புறம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா அவங்க இந்த அதிகாரத்துக்காக பவருக்காக ஆசைப்பட்டு தானே கேட்டிருக்கணும். சாதாரணமாக மனித இயல்போடு யோசிச்சு பாருங்க. அப்போது இயேசுவை பின்தொடர்ந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் பின்தொடர்ந்தாங்க. அந்த விதத்தில் யூதாஸ் இஸ்காரியோத்து அவனுக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்கணும். ஏன்னா ரோமானியர்களில் இருந்து இந்த யூதர்களை விடுதலை படுத்துவதற்கு ஏற்ற ஒரு தலைவர் அவங்க தேடிக்கிட்டு இருந்த நாட்கள் அது. அந்த விதத்தில் இயேசு ஆண்டவரால் இந்த ரோமானியர்களை விரட்டி அடிக்க முடியும் அப்படின்னு இவங்க எல்லாரும் நம்பினாங்க. யூதாஸ் நம்பினான். ஆனால் என்ன, அவன் மற்றைய சீடர்களை விட கொஞ்சம் அறிவாளி. அவன் படிச்சிருந்தான். ஏனைய 11 பேரும் கேலிலேயர்கள். இவர்கள் மீன்பிடி தொழிலை தான் பிரதானமாக வைத்திருந்தவர்கள். அவங்க பெருசாக படித்தவங்க எல்லாம் கிடையாது. ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்து நல்லா படித்தவன். அவன் எப்பொழுதுமே இங்கிருந்து யோசிக்க மாட்டான், இங்கிருந்து தான் யோசிப்பான். அதனால தான் அவன் பணத்துக்கு பொறுப்பாக இருந்தான், நிதி பொறுப்பாளர். இயேசுவின் சபையில் அந்த 12 பேருக்குள்ள அவன்தான் நிதி பொறுப்பை கையாண்டுக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு நல்லா கணக்கு போட தெரியும். அவன் இயேசுவை பார்க்கிறான், டெய்லி பார்க்கிறான், இயேசு செய்கிற அற்புதங்களை பார்க்கிறான். சில சமயங்களில் இயேசுவை இழுத்து கொண்டு போய் கல்லால் அடிக்கும்படியாக யூதர்கள் திட்டம் போடுகின்ற வேளையில் இயேசு நழுவி போகின்றதை பார்க்கின்றான். அப்போ இவனுடைய மனதில் இவன் யோசிக்கிறான், என்ன எப்படி அப்படின்னு சொன்னா, இயேசு ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ராடினரி பவர், அற்புதம் செய்கின்ற சக்தி வல்லமை, இதை வைத்து கொண்டு நாம இயேசுவை காட்டி கொடுத்தால், ஏன்னா அன்னைக்கு இயேசுவை யாராச்சும் காட்டி கொடுத்தா அவங்களுக்கு சன்மானம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு இருந்தது. அப்போ இவன் பார்க்கிறான், அந்த சன்மானத்தை நாம வாங்கிக்கிட்டா அந்த சன்மான தொகையை இயேசுவின் பணிக்காக, அவருடைய மினிஸ்ட்ரி இன்னும் பல இடங்களுக்கு பரவுவதற்கு நாம உதவியாக இருக்கலாம் இல்லையா? இயேசுவை காட்டி கொடுத்தான அவங்க இயேசுவை பிடிப்பாங்க. எப்படி ஏனைய நேரங்களில் இயேசுவை பிடிக்க வர்ற நேரத்தில் அவர் மறைஞ்சு போனாரோ அதே போன்று இயேசு மறைஞ்சு போயிடுவார் இல்லையா? நாம் எஸ்கேப் ஆகிடலாம், யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. அன்பின் உள்ளங்களே, அவனுடைய சிந்தை என்னவோ நல்லது தான். ஆனால் இந்த இடத்துல தான் கொஞ்சம் கவனமாக நாம் பார்க்கணும். இப்போது நான் நேற்று சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு இந்த விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு. இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன ஒருத்தன் காட்டி கொடுப்பான் அப்படின்னு. அப்போது அந்த நேரத்தில் பேதுருவானவர் யோவான் கிட்ட சைகை காட்டி சொல்கிறாரு, நீ கேளு, இயேசுக்கிட்ட கேளு, யார் உங்களை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு. உடனே இயேசு சொல்கிறாரு, நான் அப்பத்துண்டை பிய்த்து யார் கொடுக்குறேனோ அவன் தான் அப்படின்னு சொல்லி, உடனே இயேசு அந்த அப்பத்துண்டை யார் கையில் கொடுத்தாரு? யூதாஸ் இஸ்காரியோத்து கையில் கொடுத்தாரு. உடனே அவன் அந்த அப்பத்துண்டை எடுத்து அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறமாக சாத்தான் உள்ளுக்குள்ள வந்தான் அப்படின்னு. அதாவது இவனுடைய நல்ல எண்ணம், உன்னுடைய எண்ணம் நல்லது, பணம் கிடைக்கும்,
30 வெள்ளி காசுகள் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இயேசுவினது மினிஸ்ட்ரியை, அவருடைய அந்த பணியை இன்னும் விரிவுபடுத்தலாம். பல இடங்களுக்கு போகலாம். பணமின்றி கஷ்டப்பட தேவையில்ல. ஆகவே இந்த பணத்தை எடுத்துக்கலாம். இயேசுவும் மறைஞ்சு போவார் இல்லையா? பாருங்க அவனுடைய சிந்தை. அந்த சிந்தைய தப்பாக பயன்படுத்துவதற்கு சாத்தான் உள்ள புகுந்து கொள்ளுகிறான் அநேக தடவையில். இந்த இடத்துல தான் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு நல்ல எண்ணம் இருக்குங்க, மற்றவங்களுக்காகவோ அல்லது நமக்காகவோ நல்ல எண்ணம் இருக்கும். அந்த நல்ல எண்ணத்தை நாமே அறியாத படிக்கு தப்பான முறையில் பயன்படுத்தும் படிக்கு சாத்தான் நமக்குள்ள வந்துடுவான். இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நாம திருப்பலி வேளையில் நற்கருணையாக உட்கொண்டாலும் கூட அவனுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அவனுக்கு தெரியும் நமக்குள்ள எந்த அளவுக்கு பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் இருக்குதோ அவ்வளவு நமக்குள்ள வந்து அவனுக்கான சேஃபான இடத்த பிடிச்சிக்கலான்னு அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அன்னைக்கு இயேசு ஆண்டவர் பாலை நிலத்தில் போய் ஜெபிச்சுக்கலாம் அப்படின்னு போய் 40 நாள் இருந்த வேளையில் அவரையே விட்டுக்காம சோதிச்சவன் அவன். அப்பேற்பட்டவன் நம்மளை விட்டுருவானா என்ன? அதனால தான் சமயங்களில் நல்ல எண்ணத்தோடு நாம் பண்ணக்கூடிய காரியங்கள், அந்த காரியங்கள் மூலமாக அவன் என்ன பண்ணுவான்? அவன் நம்முடைய மனசுக்குள்ள புகுந்து இந்த காரியங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சிதறடிக்க பார்ப்பான். சரி, எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சில உதாரணங்கள் சொல்லுகிறேன், கேளுங்க. இப்போது நல்ல எண்ணத்தோடு தான் நீங்கள் உங்கள் பசங்களை கண்டிக்கிறீங்க, தண்டிக்கிறீங்க, அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப பேச்சு கொடுக்குறீங்க, திட்டுறீங்க. எதற்காக? உங்கள் பசங்க கெட்டு போயிடணும் அப்படி என்பதற்காகவா? கிடையாது இல்லையா? அவங்க நல்லபடியாக வாழணும் அப்படி என்பதற்காக. ஆனால் சமயங்களில் நீங்கள் அப்படி பண்ணுறதால அந்த பசங்க மனதில், ஏன்னா உங்கள் மெச்சூரிட்டி அந்த பசங்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவங்க மெச்சூரிட்டி அவங்க வயசுக்கு ஏற்றபடி அவங்களுடைய திங்கிங் படி இருக்கும். ஆனால் உங்கள் திங்கிங் படி there is a generational gap all the time. நீங்கள் அப்படி பண்ணுற வேளையில் என்ன நடக்கும்? பசங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா பிசாசானவன் என்ன பண்ணுவான்? உங்களை இன்னும் அதிகமாக தூண்டுவான். பசங்க பேச்சு கேட்குறாங்கல்ல, அவங்கள கண்டிங்க, அவங்கள தண்டிச்சுக்கோங்க, அப்போ தான் அவங்க பசங்க உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள அவன் அந்த எண்ணத்தை புகுத்த அவன் உங்களுக்குள்ளே இருந்து செயல்பட நீங்கள் பசங்களை திட்டி அவங்கள கண்டிக்கிற வேளையில் அவர்களுடைய ரூட் தப்பான ரூட்டுக்கு மாறக்கூடும். ஏன்னா அவனுக்கு அதானே தேவை. பசங்களை உங்கள் பார்வையிலிருந்து திருப்பி தன்னுடைய பார்வைக்குள்ளே கொண்டு வரணும். அதே போல் சமயங்களில் ஏதாவது ஒரு பார்ட்டி அதுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லவர் தான், நீங்கள் குடிக்கிறவர் கிடையாது, நீங்கள் ஸ்மோக் பண்ணுறவர் கிடையாது, அல்லது ட்ரக்ஸ் பழக்கம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் என்ன, நீங்கள் போகிற வேளையில் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பெஸ்ட்டான ஃப்ரெண்ட் அப்படின்னு யாராச்சும் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த பழக்கம் இருந்தால் நீங்களும் அவங்க கூட போனால், என்னதான் உங்களுக்கு இந்த பழக்கம் இல்லாட்டியும் அவங்க கம்பல் பண்ணுறப்போ என் ஃப்ரெண்ட் என்ன நினைப்பான், வந்திருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக எடுத்துக்கிறதுக்கு அவனை தூண்டுவான். ஆரம்பத்தில் பார்க்கும்போது எதுவுமே பெரிய பிரச்சனையாக தெரியாது. ஆனால் காலப்போக்கில் அதுவே உங்களை அடிமைப்படுத்தி விடும். அந்த அடிமைப்படுத்துதல் செய்வது சத்துருவாகிய சாத்தான். அன்னைக்கு அவன் அப்படித்தான். யாரை அடிமைப்படுத்தினான்? யூதாஸ் இஸ்காரியோத்தை அடிமைப்படுத்தினான். ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவராகிய கடவுளின் திட்டத்தில் இருந்தவன். அவன் இயேசு ஆண்டவரை காட்டி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இயேசு ஆண்டவர் சிலுவை மரம் ஏறி இருக்க மாட்டார். இயேசு ஆண்டவர் சிலுவை மரம் ஏறவில்லை அப்படின்னு சொன்னால் அவர் மரித்திருக்க மாட்டார். அவர் மரிக்கல அப்படின்னு சொன்னால் நமக்கான மீட்பு கிடைத்திருக்காது. ஆக மீட்பு திட்டத்தின் பங்காளியாக யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவராகிய கடவுளால் ஏற்படுத்தி வைக்கப்பட்டவன். அது அவருடைய திட்டம். அதற்காக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பசங்களின் வாழ்க்கை இதெல்லாம் நாம் வீணடிக்கும்படி இந்த சத்துருவாகிய சாத்தானினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கலாமா? அது கூடாத காரியம் இல்லையா? அந்த காரியத்தை ஒருபோதும் பண்ணிக்காதீங்க. 2 உதாரணம் தான் கொடுத்தேன். இதே போல் ஏனைய காரியங்களை நீங்கள் யோசித்து பாருங்க. அப்பேற்பட்ட காரியங்களை இனிமேல் வாழ்க்கையில்
ஒருபோதும் பண்ணிராதீங்க. அந்த தப்பை இதுவரை பண்ணி கொண்டிருந்தால் இன்றே சிறந்த காலம், இதுவே மீட்பின் நாள். இப்பவே நிறுத்திக்கோங்க. நிறுத்திவிட்டு அற்புதமான பெற்றோராக, அற்புதமான பிள்ளைகளாக, அற்புதமான பிரஜைகளாக வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இராவுணவு திருப்பலியை கொண்டாடப் போகின்றோம். உங்களது குருக்களை நினைத்து கொள்ளுங்கள், அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாளைய தினம்தான் குருத்துவம் ஏற்பாடு செய்யப்பட்ட நாள், அன்பின் கட்டளை பகிர்ந்து கொள்ளப்பட்ட நாள். ஆகவே நாளைய தினம் நாம் பெரிய வியாழக்கிழமை திருப்பலியை சிறப்பிக்கின்ற பொழுது நம்முடைய குருக்களுக்காக, ஆண்டவர் கொடுத்த அன்பின் கட்டளைகளுக்காக, அவர் ஏற்பாடு செய்து கொடுத்த நற்கருணைக்காக எல்லாம் நன்றி கூறி ஆண்டவரை போற்றி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். ஆமென்.